புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? பிரயாசப்படுகிறவர்களின் பலன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரயாசப்படுகிற, அதாவது முன்னேற வேண்டும், வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. சோம்பேறிக்கு ஒருபோதும் பலன் கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில முன்னேற வேண்டும், நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நிச்சயமாகவே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல வாசிக்கும் போது தேவன் வரும்போது அவரோடு கூட அவனவனுக்குரிய பலன் வருகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சோம்பேறித்தனமா தான் அதுக்கேற்ற பலனும் உண்டு. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் சொன்னா அதுக்குரிய பலன் உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இருக்கிற இந்த நாட்கள்ல நாம் சோம்பேறியா இருந்து நேரத்தை வீணாக்க கூடாது. தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். ஆதலால் நல்ல உழைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு பாருங்க, பிரயாசப்படுகிறவர்களின் பலன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவரும் என்னத்தான் படித்திருந்தாலும் அல்லது படிக்காவிட்டாலும், என்னத்தான் அதிகாரங்கள் கையில் இருந்தாலும் அதிகாரங்கள் கையில் இல்லாவிட்டாலும் எல்லாரும் உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம். அவங்களுக்குள்ள திறமையின்படி எல்லாரும் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுகிறவங்களே ஆண்டவர் நிச்சயமாகவே அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேலை செய்யாதவங்க, சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனே அவங்களுக்கு கிடைக்காது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதுல 1-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவர் கெனரேசேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கெனரேசேத் என்ற கடற்கரைக்கு வந்தார். அங்க வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை பார்க்கும்படி, அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வார்த்தை கேட்கும்படி, தேவவசனம் கேட்கும்படி அவரிடத்தில் வந்து நெருங்கினபடினாலே, அப்போது கடற்கரையில 2 படகுகள் இருக்கிறது. அந்த 2 படகுல ஒரு படகை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொண்ட அந்த படகு யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சீமோன் பேதுருடைய படகாக அது இருந்தது. அந்த படவை பேதுருகிட்ட சொல்றாரு, சற்று தள்ளும்படி சொல்றாரு.
அவர் கரைக்கு மேல அந்த படகை தள்ளின பிறகு அந்த கடல் மேல ஏறி நின்று ஆண்டவர் வந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரோ போதகம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப பாருங்க, இந்த பேதுரு இரவெல்லாம் மீன் பிடிக்க போனாங்க. ஆனா ஒரு மீன் அவங்களுக்கு அகப்படவில்லை. பிரயாசப்பட்டாங்க, பட் அவங்களுக்கு பலன் கிடைக்கல. இப்ப பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மிகவும் சோர்ந்து போயிருக்கும். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அநேக பிரயாசங்கள் பட்டு ஒரு பலனும் கிடைக்காமல் இருக்கிறதா? பயப்படாதீங்க. இங்க பாருங்க, சீமோன் பேதுரு வாழ்க்கையில இரவு முழுவதும் மீன் பிடிக்கும்படி அவர் பிரயாசப்பட்டாரு. பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு பலனும் அவர் அடையலைங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப மிகவும் சோர்ந்து போய் படகுகளை விட்டு இறங்கி விடைகால கடற்கரையில வலைகளை அவங்க அலசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போதான் இயேசு அங்க வந்து நிற்கிறாரு. இயேசு அந்த படகுல ஒரு படகை கண்டார். அந்த படகு சீமோன் பேதுருதான் இருந்தது. சீமோன் பேதுரு தான் இப்ப ஒரு பலனும் கிடைக்காம சோர்ந்து போயிருக்காரு. அந்த படகு தேவன் தெரிந்து கொண்டு அங்க வந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண பின்பு இப்போ சீமோன் பேதுரு கூட சொல்றாரு, நீ படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்க வலைகளை போடுங்கள் என்று சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இப்ப என்ன செய்யறார் பேதுரு, ஆண்டவரே நாங்க ராமுதும் பிரயாசப்பட்டோம், ஒரு பலனும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைய போடுகிறோம் என்று சொல்லி ஆழத்துல போய் வலைய போட்டாங்க. அங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது? ராமுதும் பிரயாசப்பட்டாங்க. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, மீனவர்கள் அநேக மீன் பிடிக்க இரவில் தான் போவாங்க. ஒரு சில ஆட்கள் தான் பகல்ல போவாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அவங்க இரவில் தான் மீன் பிடிக்க போவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல தான் மீன்கள் அதிகமான கடல் ஆழத்துல இருக்கிற மீன்கள்லாம் கடலுக்கு மேல வரும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகல் வெளியில சூரிய வெப்பம் இருப்பதுனால அந்த தண்ணீர் ஹீட்டாக இருக்குமா. அந்த ஹீட்டுக்காக மீன்கள் மேல வராது பகல் வேளையில, அதெல்லாம் அடியில இருக்கிற குளிர்ச்சியான இடத்துக்கு சென்று விடும். ஆனா இரவு வேலை குளிர்ச்சியா இருப்பதுனால அந்த இரவு அடியில இருக்கிற மீன்கள், ஆழத்துல இருக்கிற மீன்கள்லாம் என்ன செய்யுமா, அது மேல வருமா. மேல வந்து அது தேவையான இறையெல்லாம் அது சாப்பிட மேல வரும். அதை இரவு நேரத்துல மீனவர்கள் போய் அவங்க வலைகளை போடுவாங்க, மீன்களை பிடித்து கொண்டு காலையில வருவாங்க. இதுதான் அவங்களுடைய நேரமாக வேலையாக இருந்தது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ இயேசு சாமி ராமுதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனும் கிடைக்காத அவங்களை பார்த்து சொல்றாரு, வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு ஒரே சந்தேகம், இரவுல போயே மீன் கிடைக்கல, பகல் எப்படி மீன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, சரி நம்ம போவோம். எப்படி ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவங்க வலை அலசி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் அந்த வார்த்தை எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா இவ்வளவு திரளான கூட்ட ஜனங்கள் வார்த்தை கேட்கும்படி வராங்க, கேட்கிறாங்கன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒன்று இவரிடம் இருக்கிறது. அப்ப நிச்சயமாக இவர் தேவனுடைய குமாரனா இருக்கணும், இவர் தேவனுடைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை அவங்க சற்று யோசித்து இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போட்டாங்க. திரளான மிகுதியான மீன்களை பிடித்தாங்களாம். அந்த வலையை அவங்களால இழுக்க முடியவில்லையா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே பக்கத்துல இருக்கிற தூரத்துல இருக்கிற மற்ற மீன்களை சைகை காட்டி கூப்பிடுறாங்க. அந்த 2 படகும் அமிழத்தக்கதான மிகுதியான மீன்களை அவங்க பிடித்தால் என்று சொல்லப்படுது. பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, ராமுதும் பிரயாசப்பட்ட பேதுருவால ஒரு பலன் கிடைக்கல. ஆனா பகலில மாத்திரம் அவர் போறாரு, ஆண்டவர் சொல்றபடி போறாரு, பிரயாசப்படுறாரு, மீன்கள் திரளாய் கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பேதுரு ஆண்டவர் படகை கேட்ட உடனே அவர் தோல்வி அடைந்திருந்த சூழ்நிலை கூட அவர் ஆண்டவருக்கு அந்த படகை கொடுத்தாருங்க. ஆண்டவருக்கு அவர் அந்த படகை கொடுத்ததுனாலதான் கர்த்தர் நாம ஸ்தோத்திரம் அதுக்கேத்த பிரதிபலன் கிடைத்தது. கொடுங்கள் கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு போதகம் பண்ண பிரசங்கம் பண்ண பேதுரு படகை கொடுத்தனாலே இப்ப ஆண்டவர் அந்த பேதுருடைய சூழ்நிலை பார்த்தாரு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனும் இல்லை, ஆனாலும் இந்த சோர்ந்து போன சூழ்நிலை எனக்கு படகை கொடுத்த இந்த சீமோனை நான் வெறுமையா விடுவேனா என்று சொல்லி இப்போது பகல் வேளை
திரளான மீன்களை பேதுருக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கென்று நாம எதெல்லாம் கொடுக்கிறோமோ தேவன் அதை பல மடங்கு நம்முடைய வாழ்க்கையில தருகிற தேவனாக இருக்கிறாருங்க. அது மாத்திரமல்லங்க, பிரயாசப்படுகிறவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் வெறுமையா விடவே மாட்டார். முழுதும் பிரயாசப்பட்டார், ஆனா அதுக்கேற்ற பலன் தேவன் கொடுக்கணுமே. ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, நம்ம என்னதான் படித்திருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும், அதிகாரங்கள் இருந்தாலும், நம்ம பிரயாசப்பட்டதான் பலன் கிடைக்குங்க. அந்த பலன் எங்க இருந்து வருது சொன்னா தேவாதி தேவன் கிட்ட இருந்து வருதுங்க. எத்தனையோ பேர் பல காலம் திட்டம் போட்டு செய்யறாங்க, ஆனா பிரயாசப்படுறாங்க, பலன் கிடைக்கவில்லை. அந்த பலன் கிடைக்குன்னா அது ஆண்டவர் தான் வாய்க்க பண்ண வேண்டும். கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஒரு விவசாயி தான் நிலத்தை பயிரிடும் போது அவன் என்னத்தான் விவசாயம் செய்து ஏறு உழுந்து பயிரிட்டு தண்ணி பாய்ச்சி என்னத்தான் செய்தாலும் விளைய செய்கிறது தேவாதி தேவன். அது விவசாயினால முடியாது. விவசாயியோட வேலை அவன் பிரயாசப்படுறதும், ஏறு உழுறதும், விதை விதைக்கிறதும், பாதுகாக்கிறதும், மருந்து தெளிக்கிறதும் அவங்க வேலை. ஆனா அந்த பூமிக்குள்ள இருக்கிற விதை முளைத்து மேல அதிகமான பலன் தரக்கூடிய வேலை அது கர்த்தருடையது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லப்பட்டிருக்குது, பிரயாசப்படுகிறவர்களின் பலன் அப்படி என்று நாம சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்ல, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளை, பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. பிரயாசப்படாம ஒரே இடத்துல உட்காந்து எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று அது நடக்கவே நடக்காதுங்க. நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டாம். அப்போ பேதுரு அவெல்லாம் பிரயாசப்பட்டோம், பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த பலனை திரும்ப கொடுக்கும்படி தேவன் அவர் செய்தாருங்க. சில வேளை நாங்க ஊழியத்துக்கு போவாங்க, கடுமையா ஊழியம் செய்வோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் வந்துருவோம். பட் எங்களுக்கு காணிக்க கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், சோர்ந்து போய் அப்படியே இருக்கும் போது வேறொரு இடத்து மூலியமா அந்த காணிக்கை கிடைக்கும்படி தேவன் செய்வார். நான் பிரயாசப்பட்டது ஒரு இடம், ஆனா பலன் கிடைக்கிறது இன்னொரு இடத்துல தேவன் கிடைக்க செய்ய. எப்படியோ பிரயாசப்படுறதுக்கு அந்த பலனை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, ராமுது பிரயாசப்பட்ட பேதுருக்கு பலன் கிடைக்கல, பகல் வெல்ல அந்த பலன் கிடைக்கும்படி தேவன் செய்தார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரயாசப்படுகிறவர்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். பிரயாசப்பட ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு. அதான் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கு அடைய வேண்டும். அருமையான பிள்ளைகளே, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனில் அவன் பங்கு அடைய வேண்டும். அப்ப யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க முந்தி அவங்க பலன் அடைவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப பிரயாசப்பட வேண்டுங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்துல, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இப்ப பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு இப்போது பகல் வெல்ல அவர் பலன் முந்தி பலன் அடைந்தார். எவ்வளவு பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 படகு அமிழத்தக்க ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். என அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க பிரயாசப்படுற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தரை நம்பி பிரயாசப்படுங்க. கர்த்தர் பிரயாசப்பட சொல்லி இருக்கிறாரு, அதனால நீங்க பிரயாசப்படுங்க. நிச்சயமாக நீங்க முந்தி பலன் நீங்க அடைவீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, வேதத்துல வாசிக்கும் போது, ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, சுலமெத்தாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கும் போது, எந்த ஒரு நன்மை எதிர்பார்க்காம ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தால் இப்ப ஆண்டவர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ அவங்கள வாழ்க்கையில ஆண்டவர் பலன் அடைய செய்வாருங்க. யார் பிரயாசப்படுகிற ஒருவரும் வெறுமையா போகவே மாட்டாங்க. பட் ஒன்னே ஒண்ணு, நீங்க தேவ நம்பி பிரயாசப்படுங்க, ஜபம் பண்ணி பிரயாசப்படுங்க. நீங்க செய்கிற எந்த வியாபாரம் ஆனாலும், எந்த தொழிலானாலும், எந்த வேலையானாலும் நீங்க ஜபத்தோடு இருந்து நீங்க பிரயாசப்படுங்க. நீங்க பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய இருக்கிறேன், இந்த காரியத்தை துவங்க இருக்கிறேன், எனக்கு இது வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி நீங்க பிரயாசப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் ஜபத்தோடு செய்வீர்கள் சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன்
பலன் உண்டுங்க. பேதுரு சோர்ந்து போன சூழ்நிலை கூட ஆண்டவர் படகு கேட்கும் போது இல்லை என்று சொல்லாமல் அந்த படகை சந்தோஷமா கொடுத்தான். பாருங்க, அந்த பலனுக்கு ஆண்டவர் மிகுதியான பலனை, அந்த கொடுத்த அந்த காரியத்துக்கு மிகுதியான பலன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்களும் உங்கள் பிரயாசப்படுகிற உங்கள் பிரயாசத்துல தேவன் நினைத்து தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மற்றும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் போது நீங்க பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பேதுருக்கு பகல் வேளையில கிடைக்காத பலனை தேவன் கிடைக்கும்படி செய்தார். அதே போல உங்களுக்கும் பிரயாசப்பட உங்களுக்கும் உங்க வாழ்க்கையிலும் ஆண்ட பலன் கிடைக்க உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அப்படி ஆஸ்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லா கண்களும் மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே வேலைக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு நன்மை பெற முடியவில்லை, என் வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த எண்ணி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மகனை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா, உங்களுடைய மகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. இதோ சுவாமி கத்தா பிரயாசப்பட்டிருக்கிறேன், அந்த பிரயாசப்பட போற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா உங்க பலன்ல ஏசப்பா முந்தி பலனடைய நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனடைய வேண்டும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஏசப்பா இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஏசப்பா இவங்க பிரயாசப்படுற எல்லா காரியத்திலும் பிரயோஜனத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. சோர்ந்து போன பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா பலன் கிடைக்க உதவி செய்தீங்களே. 2 படகு அமிழ்தத்துக்கு நன்மைகள் கிடைத்தது. அதே போல நம்முடைய பிள்ளைகள் வீடுகளும் தொழிலும் வியாபாரமும் இவங்க கைட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா நன்மைகள் அதிகமா வந்து சேர உதவி செய்யுங்க. ஏசப்பா எங்க போய் சந்திக்கிற பாக்குற எல்லாருடைய கண்ணில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாசத்துக்குரிய தேவைகளை சந்திங்க, இந்த வாரத்துக்குரிய தேவைகளை சந்திங்க. இருக்கிற முயற்சி எல்லாம் ஆஸ்வதிங்கப்பா. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுங்க சுவாமி. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்துக் கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையில வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பேன்னு சொன்னா திரையில பார்க்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்க ஜெப குறிப்பு சொல்லுங்க. அது மாத்திரமில்ல, இந்த வார்த்தை மற்றவங்களுக்கும் இதை நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, அவங்களும் இந்த ஆசை பெற்றுக் கொள்ளட்டும். இது ஒரு ஊழியமா கருத்து செய்யுங்க. அப்படி செய்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.